கோபுரத்தில் கொண்டு வச்சிடும். அந்தளவுக்கு ஒரு பணம் வரும். ஆனால் அதை ரொம்ப கவனமாக கையாளாவிட்டால் அசிங்கம் அவமானத்தால் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி நம்மளை கொண்டு ஜெயிலில் கூட போட்டுரும். அந்த 8ஆம் இடம் என்பது 2 வகையான பணத்தை தரும். நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தை திடீர் அதிர்ஷ்டத்தால் உயர்த்தும். இல்லீகலாக சம்பாரித்து போய் மாட்டக்கூடிய வகையிலையும் பணத்தை தரும். அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த 8ஆம் இடம் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் உங்களுக்கு பண வரவு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத சொல்லும். 11ஆம் இடம்ங்கிறது சேவை. உங்களுக்கு போதுமானது போக மிச்சமான பணம் சேவாக இருக்கக்கூடிய விஷயத்தை அபரிதமான பணத்தை கொடுக்கும். அப்போ இந்த பணம் என்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த ஜனனத்தில் எடுத்ததுக்கு, இந்த பூமியில் பிறந்ததுக்கு அர்த்தமாக இருக்கும். அந்த காலத்தில் ஒரு பாட்டு அழகாக வரும். பணம் பந்தியிலே பிணம் குப்பையிலே. பணம் இல்லாத மனிதன் பிணம்தான். கிட்டத்தட்ட 30 நிமிஷத்தை தாண்டி பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, யாருமே லைக் கொடுக்கல. ஓகே, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பொதுவாக எல்லா இடங்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா விஷயங்களிலும் சம்பந்தப்படக்கூடியவன் மனிதன் மட்டும்தான். எங்கிருந்தாலும் மனிதனுக்கு அறிவு, எல்லா விஷயத்தையும் பார்ப்போம், செயல்படுத்துவோம். ஆனால் இந்த மனிதன் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்காக போராடக்கூடியவன் தான் மனுஷன். ஆனால் இந்த மனிதன் இந்த துரோகம் என்ற வார்த்தைகளால், துரோகம் என்ற செயல்பாட்டால், துரோகிகள் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களால் ஏதோ ஒரு வலைக்குள் சிக்குகிறான், சிக்கப்படுகிறான், சிக்க வைக்கப்படுகிறான். சில பேர் நினைக்கலாம், இவனை வளர விடக்கூடாது, வளர்ந்தா நமக்கு ஆபத்து அப்படின்னு சில பேரை வளர விடாமல் தடுக்கக்கூடியவங்களும் உண்டு. அதுவே துரோகம் தானே. வளர்ந்த பிறகு தன்னை வளர்த்து விட்டவர்களே எதிர்ப்பவர்களும் உண்டு. அது அதை விட கடுமையான துரோகம் இல்லையா? சரி, பணம் வரும் வரை தன் மனைவி மக்கள் மீது அவ்வளவு பாசமாக இருந்த ஒரு மனுஷன், பணம் வந்ததுக்கப்புறம் மனைவி மக்கள் மீதெல்லாம் கவனம் இல்லை. தான் எப்படி வாழணும், என்ன சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத நோக்கி ஒருத்தன் பயணிக்கிறான் அப்படின்னா அது மிகப்பெரிய துரோகம். பணம் வரும் வரை, நீ கஷ்டப்படும் வரை, உன் மனைவி குழந்தைகள் உன்னோட சேர்ந்தே உழைச்சிருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும், உன்னுடைய பயணத்தில் தொடர்ந்துருக்கும். பணம் காசு வந்து வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் மனைவிக்கு துரோகம், பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணக்கூடியவர்களாம் இருக்காங்க. அது இன்னும் கொடுமையானது. அப்போ இந்த உலகத்தில் யாரை நம்புறது, யாரை நம்பாமல் போகிறது, இந்த உலகம் யாரை நம்பி தான் பயணிக்குது, யாருக்காகத்தான் இந்த கஷ்டப்படுறது, ஒன்றுமே புரியாது. ஆனாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வளர்ந்தாலும், எவ்வளோ பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதித்தாலும், எவ்வளோ பெரிய கோபுர உச்சிக்கு போனாலும், தன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்தாத போது நீங்கள் சம்பாதித்த பணம் பூரா காணல் நீராக தான் போகும், யாருக்கும் பயன்படாது. அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உங்களுடைய வயலில் உங்கள் நிலத்தில் நட்ட விதைகள் தான் உங்களுக்கு பலன் தரும். இன்னொரு நிலத்தில் நடப்பட்ட விதைகளோ, அங்கு வளர்க்கப்பட்ட மரங்களோ அது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எதையும் நம்ம கொண்டு போக போகிறதில்ல. வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பணம் தேவைப்படுகிறது, அவ்வளோதான். அப்போ அது இல்லைனாலே நம்ம வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழ முடியாது இல்லையா? அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இது போல் ஏதோ ஒரு விஷயம் நாம் செஞ்சிட்ருக்கோம், அது நமக்கு சரியான விஷயமாக இருக்கணும். இந்த துரோகங்கிற விஷயம், ஒரு துரோகிகளாக நாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், அதிலிருந்து நம்ம திரும்ப எந்திரிச்சு வெற்றி பெறணும். முடியுமா அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், பலமாக இருந்தால், சுபக்கிரகத்தின் பார்வையில் இருந்தால்,
அந்த தகாத திசாபுத்திகள் முடிந்த பிறகு எந்திரிச்சு நின்று துரோகிக்கு முன்னாடி எதிரிகள்